பல நூறு ஆண்டுகள் அடிமையாட்சி உரமாய் உதிரம் சிந்தி விதைத்த சுதந்திரத்தால் உருவானது மக்களாட்சி. வணிகம் என்ற போர்வை உடுத்தி சுரண்டிச் சென்றன நம் வளங்களை குள்ளநரி கூட்டங்கள். வேற்றுமை தேசம் ஒன்றாகுமா? நாடாள சட்டங்கள் இருக்கிறதா? எள்ளி நகைத்தது அந்நிய நாடுகள். பதிலளித்தது இந்தியா பெரும் உழைப்பால். நமையாள நாம் வகுத்த சட்டங்கள் அரசியலமைப்பாகி குடியரசானது பாரத திருநாடு. அம்பேத்கர் தீட்டி வரைந்த ஓவியம் இன்றும் எழில் மாறா வண்ணங்களோடு சட்டங்களாய் ஜனநாயக நடைபோடுகிறது. எதையும் பேச சுதந்திரம், எங்கும் வாழச் சுதந்திரம், பிடித்த வேளையில் பயண சுதந்திரம், தூய காற்றை சுவாசிக்க சுதந்திரம் என சுதந்திர காற்றை பரிசளித்தது நம் சட்டங்களும் அதன் வரைவுகளும். மாநிலங்கள் சேர்ந்த ஒன்றியம், ஆட்சியர் முதல் ஊராட்சி தலைவர் வரை பகிர்ந்தளித்த சக்தியால் பாடம் எடுக்கும் இந்தியா உலக அரங்கில் வேற்றுமையில் ஒற்றுமை எவ்வாறு சாத்தியமென்று. எளிதாய் கிடைக்கும் சுதந்திரத்தை சிறிதாய் எடுத்திட வேண்டாமே. வகுத்த விதிகளை கடைபிடிப்போம் சாலை முதல் வரிகள் வரை. கருத்து சுதந்திரத்தில் கண்ணியம் காப்போம். சிந்தி தென்றும் வாக்களிப்போம். அவரவர் நம்பிக்கைக்கு மதிப்பளிப்போம். வேற்றுமைக்கென்றும் விடை கொடுப்போம். உலகில் அதிக பக்கங்கள் கொண்ட அரசியல் அமைப்பில் அதிக ஆற்றல் சேர்த்திடுவோம். நாட்டிற்கு நாம் என்ன செய்யலாம் என சிந்திக்கும் நாளாய் அமையட்டும் குடியரசு தினம் ஒவ்வொரு குடிமகர்க்கும். நன்றி.